வெல்கம் டு மீல் நவ் சேனல். இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஜெல்லி வித் பனானா கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு பனானா எடுத்துருக்கிறேன். இந்த பழம் மட்டும் இல்லை, எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். வேறு ஏதாச்சும் பழம் சேர்த்துருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜெல்லி, ஸ்ட்ராபெரி ஜெல்லியோடது கிறிஸ்டல் ஜெல்லி எடுத்துருக்குறேங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து கேரமல் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிறேன். பால் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் எடுத்துருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரமல் கஸ்டர்டுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றிட்டு இது டிசால்வ் பண்ணி வச்சிடலாம். கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது திக்னஸ் கொடுக்குறதுக்காக மட்டும்தான் இது. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ பனானா வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். இது ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த பழத்தோட ஓரமெல்லாம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. இப்போ பழமெல்லாம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதை எடுத்துடலாம். இதை மாற்றி வச்சுக்கலாம். அடுப்பு ஸ்லிம் பண்ணிவிடுங்க. இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம், கேரமலைஸ் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் டிசால்வ் ஆகட்டுங்க. பாருங்க, டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கலர் டார்க் ஆக வேண்டாங்க, லைட் ப்ரௌன் ஆனதையும் நம்ம வந்து பால் ஊற்றிடலாம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சிடலாங்க இந்த டைமில், ஏன்னா இந்த சர்க்கரை வந்து சீக்கிரம் தீஞ்சு போயிடும். அதனால் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த கசப்பு தன்மை அடிச்சிடும். அதனால் இப்போ கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. இதில் பால் ஊற்றிடலாம். இது நல்லா மெல்ட் ஆகிடுங்க. இந்த சூட்டில் இருந்தோம்னா மெல்ட் ஆகிடும். இந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும், கேரமல் டேஸ்ட். அதுக்காக தான் இப்படி பண்ணுறதுங்க. இல்லை உங்களுக்கு கேரமல் பண்ண வேண்டாம்னா இந்த பாலில் நீங்கள் வந்து டைரெக்டாகவே சர்க்கரையை மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கஸ்டர்ட் பண்ணிக்கோங்க.
மீதி இருக்கிற பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் பால் எடுத்துருக்குறேங்க. இதில் நல்ல பாயில் ஆகட்டும். அந்த கேரமலைஸ்டு சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் பாயில் ஆனதையும் வந்து நம்ம வந்து கஸ்டர்ட் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். 2 ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த புட்டிங். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க, இல்லைன்னா கெட்டி தட்டிடும். அதனால் கைவிடாமல் கிளறிட்டுருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. நம்ம ஊற்றின கஸ்டர்டு நல்லா வேகட்டுங்க. இதில் உங்களுக்கு பிடிக்குன்னா கொஞ்சம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பழம் சேர்த்ததுனால எசன்ஸ் ஆட் பண்ணல. இப்போ திக்காயிடுச்சு. மாவு நல்ல அந்த ஷைனிங் வந்துச்சு. வெந்தது கடையாளமே அதுதான். இப்போ வந்து நம்ம இந்த பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண வேண்டாம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் பழம் கெட்டு போகக்கூடாது, 2 நாள் இருக்கணுன்ட்டு ஃப்ரை பண்ணதாங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்குறக்காக மட்டும்தான் இதை ஆட் பண்ணுறேங்க. இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறி நல்ல கெட்டி ஆகிடும். மேலால் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்ட்ராபெரி ரெடி பண்ணிடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ ஸ்ட்ராபெரி ஜெல்லி ரெடி பண்ணுறதுக்காக ஸ்ட்ராபெரி ஜெல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து இது மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். அதாவது நான் வந்து 300 ml தண்ணி எடுத்துருக்கிறேன் மொத்தமாக. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, இது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதில் சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா டிசால்வ் பண்ணிவிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாங்க. மீதி இருக்கிற தண்ணி ஊற்றிடுங்க. அந்த 300 ml எடுத்துருக்குறாங்களா, அந்த தண்ணி எடுத்துருக்குறேன். கொஞ்சம் பாயில் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது ஊற்றிடலாம். இது கொஞ்சம் திக்காகணுங்க. நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்துச்சு. இது கொஞ்சம் ஆறுனா நல்லா திக்காக வந்துடுங்க. நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் மேலே நல்லா ஸ்வீட்னஸ் போட்டதுனால இந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தான் போதும். உங்களுக்கு நிறைய ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது நல்லா ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம்.
இப்போ 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆகிடுச்சுங்க. இது மேலே இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச அந்த கேரமல் நேந்திரப்பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த புட்டிங் ஆட் பண்ணிக்கலாம். செட் ஆகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க, ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இது ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு பண்ண பிறகு சாப்பிட்லாங்க. சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் பாதாம் டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேங்க.